வியாதிப்பட்டிருக்கிறேன் என்று நகரவாசிகள் ஒருவரும் சொல்வது இல்லை. அதில் வாசமாய் இருக்கிற ஜனத்தின் அக்கிரமம். எத்தனை பேர் இந்த வசனத்தை அப்படியே விசுவாசிக்கிறீங்க? வியாதிப்பட்டிருக்கிறேன் என்று பிளஸட் பெனியேல் வாசிகள் குடும்பங்கள் ஒருவரும் சொல்வது இல்லை. காரணம் என்ன? நான் மன்னிச்சிட்டேன். இனிமே அவனுக்கு வியாதி இல்லை. சிலுவையில் பாவத்தை மட்டும் நான் மன்னிக்கல, பாவத்தினால் வந்த அந்த விளைவாகிய சாபத்தையும் பாவத்தினால் வந்த அந்த வியாதியும் நான் எடுத்துக்கிட்டேன். ஐ ரீப்ளேஸ் ஆல் த டிசீஸ் இன் திஸ் எர்த். இந்த உலகத்தில் இருக்கிற அன்னையை விட இன்னைக்கு வியாதி எவ்வளோ பெருகி போச்சு. ஆனால் எல்லா வியாதிகளையும் நான் என் மேலே எடுத்துட்டு அவங்கள மன்னிச்சிட்டேன். அவங்க மன்னிப்புக்குள்ளே இருக்கிறாங்க. அவங்க மன்னிப்பு மாத்திரம் இல்லை, நான் அவங்க பாவங்களை இப்போ என்ன பண்ணலை, நினையாம இருக்கிறேன். ஆகவே இதை புரிஞ்சுக்கிட்டா சீயோன் நகர வாசிகளில் வியாதிப்பட்டிருக்கிறேன் என்று ஒருவரும் ஏங்க யாருக்கோ ஹீலிங் அனுப்புகிறாருங்க. இரத்த சம்பந்தமா என்னவோ தெரியல, ஹீலிங். அவர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி, சங்கீதம் 107, அவர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி எல்லா வியாதிகளுக்கும் எல்லா அழிவுக்கும் நீங்களாக்கி விடுவிக்கிறார். இப்போ வார்த்தையை தேவன் அனுப்பி கொண்டு இருக்கிறார். இந்த ஹீலிங் நீங்கள் இங்கே இருக்கிறீங்க. ஒருவேளை அவங்க தூரத்தில் இருக்கலாம். இப்போ நீங்கள் இந்த இடத்துல இருந்து தூரத்தில் இருக்கிற அவர்களுக்கு நீங்கள் ஹீலிங்கை கொண்டு போக முடியும். இந்த லைவை கேட்டுட்ருக்கலாம். அவங்க வெளிநாட்டில் இருக்கிறான், அவங்க வேறு ஸ்டேட்டில் இருக்கலாம். ஆனால் அவங்க வியாதியாக இருக்கிறாங்க. நீங்கள் இந்த செய்தியை கேட்டு நீங்கள் அவர்கள் சுகத்தை நீங்கள் நம்பிக்கையோடு போகும்போது நீங்கள் அங்கேருந்து செய்தி வரும், நீ எனக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்த, கர்த்தர் ஹீல் பண்ணிட்டாரு.